நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்திலேயே நற்கருணை ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்துகிற நேரம். நாம் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நற்கருணை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம் முன்னாலே நமக்காக வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த இருக்கிறோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடத்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அற்புதமாக என்னை படைத்தி தற்பர நீரே எம்மை மீட்டி முற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். நற்கருணை ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்தலாமா? அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே. தேவனன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்தேன் துணை செய்வேன். அன்பின் தேவனன் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. அற்புதமாக எம்மை படைத்தீ, தற்பர நீரே எம்மை மீட்டீ. போர்ப்புடனப்ப
அப்பரச குணத்தில் எப்பொழுதும் இறைவனானீர். எத்தனை வழிகள் உமதன்பை என்பீத்தமை நீ ஆட்கொண்டீர். அன்பின் தேவனற்கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் திணையமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசம் அதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடவே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவா திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்தேன் துணை செய்வீர். அன்பின் தேவனற்கருணையிலே. அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தியிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தின் மீட்பரை இந்த மண்ணிலே கொண்டு வர கடவுள் அன்னை மரியாவின் இதயத்தை தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாள் ஒரு புனிதமான பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்ந்ததன் மூலமாக ஆண்டவருடைய அளப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார். இது இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே புனித வாழ்வு வாழ்வதன் மூலமாக, தூய வாழ்வு வாழ்வதன் மூலமாக, நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக, நம்முடைய சிந்தனை சொல் அனைத்தும் தூய்மையாக பரிசுத்தமாக இருப்பதன் மூலமாக ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ முடியும். கடவுளுக்கு பிடித்தமான ஒரு இதயத்தை உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய தாய் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த கற்றுக் கொடுக்கிறார். நாம் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு புனிதமான இடம். நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து நாம் ஜெபித்தாலும் கூட நீங்கள் இருக்கிற இடம் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்தை ஆண்டவர் அபிஷேகமாக மாற்ற இருக்கிறார். நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பெட்ரூமாக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய அறையாக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய வீடாக இருக்கலாம். நீங்கள் எங்கே உட்கார்ந்து எந்த இடத்துல ஜெபித்தாலும் சரி, அந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் உட்கார்ந்து ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறார். நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவன், நான் உண்மையில் அன்பு செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தாகத்தோடு தேடுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் நான் பரிசுத்தமா தூய்மையான ஒரு வாழ்வு நான் வாழணும். ஆண்டவருடைய பிரசன்ன ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பிரசன்ன ஒப்பு கொடுங்க. அந்த நேரம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகிற நேரம். திருப்பாடல் 18:6 நாம் வாசிக்கின்றோம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. இது பொய்யில் அன்பாந்தபடிதான் உண்மை. நெருக்கடி வேளையிலே ஆண்டவரை நோக்கி கதறுகிற பொழுது நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஆண்டவர் செவி மடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியா, பிரச்சனையா, கவலையா, துன்பமா, துயரமா, வேதனையா, கண்ணீரா, குழப்பமா, சோர்வா, உடைந்து போயிருக்கிறீர்களா, நொறுங்கி போயிருக்கிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கையில எழும்பவே முடியாது,
எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, என்னை விட்டு கை நழுவி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிறார், உன் நெருக்கடி வேலையை என்னை நோக்கி கூப்பிடு, கதறி அழுது ஜெபி, நம்பிக்கையோடு கேள், நான் உன்னுடைய மன்றாட்டை செவி சாய்ப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்நிதியை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், இந்த நொடி முதல் நீ தொடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் துலங்க செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த அற்புதம் வாய்ந்த ஆண்டவருடைய பிரசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த ஆண்டவரை பாருங்க. நெருக்கடி வேளையிலே நான் ஆண்டவர் நோக்கி காதலினேன், என்னுடைய காதல் ஆண்டவருடைய காதலில் விழுந்தது. அவருடைய கண்ணீரை துடைத்தார். ஒப்பு கொடுங்க. எங்கே 2-3 பேர் என்னுடைய பேரிலே குழுமி ஜெபிக்கிறார்களோ அவருடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய மத்தியில் நான் வாசம் செய்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், ஆண்டவர் இதோ வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. நேரத்தில் ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, உயிருள் உள்ளவை ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு, நன்மைகள் செய்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, அழைப்பின் மாபெரும் கொடையை கொடுத்தீர், அதற்காக நன்றி. குடும்பத்துல எத்தனையோ ஆசீர், எத்தனையோ அருளுக்கு மேல் அருள், ஆசிருக்கு மேல் ஆசிர் நினைச்சு பார்க்கல. நீ செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எத்தனை. ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க. தேவன் நம்மை சந்திக்கிறார், நாம் இருக்கிற இடத்துல நம்மை சந்திக்கிறார். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் நிற்கிறோம். கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே, என் தெய்வமே, மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. நீங்கள் இருக்கிற இடத்துல தன்னுடைய இதயத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். மார்போடு அணைத்து அந்த நிபந்தனையற்ற அன்பை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆண்டவருடைய அருளிலே வாழ்ந்தவர்களாக, அருளை பெற்றவர்களாக, என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தலாமா? பக்தியோடு பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும் நேரத்தில். 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 கரங்கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே, என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளுமப்பா, மார்போடு சேர்த்துக் கொள்ளுமப்பா.
கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே சேர்த்து கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே சேர்த்து கொள்ளும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே பாரும் நாம் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே பாரும் நாம் கூடும் நேரத்தில். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே நீலே புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. விரைந்தோடி வாருமப்பா. நம்முடைய மத்தில நமக்காக தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி இருக்கிற ஆண்டவரை பாருங்க. கண்ணீரோடு உங்களுடைய இதயத்தை கொடுங்க. ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே பாரும் நான் கூடும் நேரத்தில். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தீட்டிட வாருங்க ஆண்டவரே. என்னை தீட்டிட வாருங்க ஆண்டவரே. உயிர் கொடுக்க வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தீட்டிட வாங்க. ஆசிர்வதிக்க வாங்க. கண்ணீரோடு உரிமையோடு கூப்பிடலாமா? ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். துதியோடும் புகழோடு வருகிறோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூணே வழி நடத்த வாருமப்பா. வழி நடத்த வாருமப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த இக்கட்டான சூழ்நிலை நெருக்கடிகள் இருந்த சூழ்நிலையில வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற இந்த சூழ்நிலையில வழி நடத்த வாருங்க ஆண்டவரே.
துதியோடும் புகழோடும் வருகிறோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூமே வழி நடத்த வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூமே வழி நடத்த வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாம் கூடும் நேரத்தே. எல்லாம் சத்தமாக. இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. கரங்களை வைத்து பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. வாரும் நாங்கள் கூடும் நேரத்தே. குடும்பம் கடவுள் நம்ம ஊருக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை உணர்ந்து அவரோடு இணைந்து வாழுங்கள். நீங்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டிருக்கிறீர்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுளவும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். கடவுளின் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தீமை விட்டு விலகி நன்மைக்காக நல் வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்தாய் இருப்பீர்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் விருந்தோம்புங்கள். அன்புக்குள்ளே, கடவுள் நம்மருக்கும் கொடுத்த அந்த குடும்பம் என்ற மிகப்பெரிய கொடைக்காக நன்றி செலுத்துவோம். அந்த பொக்கிஷத்துக்காக நன்றி சொல்வோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் நற்கனை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிற நேரம். நன்றியால் துதிப்பாடு என் தேவனை நாவாலே என்றும் பாடு என்ற பாடலை பாடி நம்முடைய குடும்பத்தை நற்கனை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுத்து நன்றி சொல்லாமா பக்தியோடு பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டுவோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்கள் தட்டுவோம். சத்தமாக உற்சாகத்தோடு பாடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சத்தமாக. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நீ கலங்கிடாத,
நீ கலங்கிடாத, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். சத்தமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி பாடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். வல்லவரும் நல்லவருமான நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நன்றி சொல்லுங்க, துதிங்க, போற்றுங்க, புகழுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிற நேரம், துதிக்கிற நேரம், போற்றுகிற நேரம், புகழுகிற நேரம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். எல்லாரும் சத்தமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இன்னும் சத்தமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சேர்ந்து பாடுவோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சத்தமாக நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. துதி பாடு, இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 52 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தையும் வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும்.
இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைந்து அறிஞர்களும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர் போல் இருக்கின்றார்கள் என்று அவரிடம் கூறினார். உணவு மனிதனின் அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று. இந்த உணவினை பெற்றுக் கொள்வதற்காகவே மனிதன் தினம் தினம் நெற்றி வியர்வை சிந்தி நிலத்திலே உழைக்கிறான். இருப்பினும் உழைக்கிற அனைத்து மக்களும் வயிறார உண்டு மகிழ்கின்றனா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்திலே உழைக்காத நபர்களும் வயிறார உண்டு மகிழ்கின்ற நிலையும் நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அவல் நிலைக்கு காரணம் என்ன என்பதை இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம், பதவி, பணம் இவற்றால் உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்தி ஏமாற்றுவதாலே பட்டினியும் போதாமையும் இருப்பதாக இயேசு கூறுகிறார். நமது தேவைக்கு அதிகமாக இருப்பவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற படிப்பினையை இயேசு ஆண்டவர் தருகிறார். முதல்நிலை போதாது என்ற மனநிலை மக்கள் மனதில் எழுந்தபோது பகிரப்படுவதால் இது சாத்தியமாகும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு அந்த வாழ்வழிக்கும் உணவை பின்பற்றுகிற நாம் நம்மிடம் இருக்கிற தேவைக்கு அதிகமானவற்றை பிறரோடு பகிர்ந்து இல்லாமையை இல்லாமல் ஆக்கிட நாம் முயற்சி எடுக்கிறோமா? இந்த நாள் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜோக்கிம் அன்னம்மாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு ஒரு முன் மாதிரியாக இருந்தாரோ, கடினமாக முளைத்த ஒரு தம்பதிகள். அன்னை மரியாள் தன்னுடைய பெற்றோரிலிருந்து அனைத்து நல்ல குணங்களையும் கற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றனர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு நாம் வாழ்கிறோமா? இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நேரம், இறைவனின் சாயல் என்றோ நாம் இறையர்கள் குடும்பம் என்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசிரியின் வெகுமதியே என்ற பாடலை பாடி நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு முன்மாதிரியான குடும்பங்களாக வாழ பக்தியோடு பாடி ஜெபிப்போம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே, இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால்
வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம். சுற்றமை மகிழ குடும்பமாய் ஜெபித்து ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். தான் என்ற அகந்தை கர்வமும் கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். நிறை குறையதையும் விட்டுமை கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிடுங்கள். இருப்பதை பகிர்ந்து இல்லறம் நடத்தி அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பெற்றவர் கவலை நினைத்திடும் குழந்தை பாசத்தில் உயர்வில் நிலை பெறுவர். ஒற்றுமை உணர்வாய் சகோதர உறவாய் வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம். இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம். இறை சாட்சியாய் மாறிடுவோம். அன்புக்குரியவர்களே, உண்மையான சீடன் என்பவன் தன்னலமற்ற தியாக உணர்வோடு ஆண்டவருடைய பணியை செய்பவன். இன்று கொரோனா தொற்றுநோயின் போராளிகளாக இருந்து இரவு பகலாக உழைக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மற்ற
மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிற நேரம் இது. உண்மையான சீடத்துவத்தின் அடையாளமாக இருக்கிற இந்த மருத்துவரையும் மற்ற பணியாளையும் இந்த நாட்களிலே ஆண்டவர் வல்லமையாய் வழிநடத்த, குறிப்பாக இந்த தொற்றுநோயின் தாக்கத்தால் உயிரிழந்த மருத்துவர்கள் செவிலியருடைய அவர்களுக்கு ஆன்மை இளைப்பாற்றி இறைவன் கொடுக்க பக்தியோடு சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெப மாலையிலே உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாம் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை மீட்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து
பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியை இயேசு தொட்டு சுகப்படுத்தினார். தொழுகை கூட அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். தேடினார்கள். அவர்கள் தேடிய உடல்நலம் அவர்களுக்கு கிடைத்தது. நாம் இருக்கிற இடத்துல இந்த ஆண்டவரை நாம் முழுமையா தேடுவோம். இந்த ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே இதோ நம்மை சந்திக்க இருக்கிறார். நாம் விரும்புகிற அந்த உடல் நலத்தை, உள்ள நலத்தை தன்னுடைய சிறப்பு ஆசீர் மூலமாக கொடுக்க வருகிறார். மாண்பீரியத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அனுமானத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. ஜி மாண்புயர். ஆமாம், இப்போ அடுத்து ஒரு சின்னது, அந்த ஒரு ஜபம் ப்ரேயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து போலாமா? இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகள் அருள்வீராக. தந்தையாகியோடும் தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருட்திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருட்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருட்திரு அன்னை மரியாள் போற்றி, அவள் தம் திரு தூய்மை போற்றி, அருட்திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திருவாய்மை போற்றி, அருட்திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருட்திரு தேவ தேவன்
போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி.